காய்ஸ் சரங்கே நான் தான் உங்கள் லவ்லியாளர் அப்புறம் கண்டிப்பாக நினைப்பீங்க நம்புகிறேன். டுடே வந்துட்டு நம்ம OT7க்கு தான் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோட செகண்ட் பார்ட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்தால நியூ இயர் ஸ்பெஷலாக ஒரு ஒன் ஷாட், அதாவது ஒரு டூர் போகலாமா அப்படிங்கிறது. ஸோ அதோட செகண்ட் பார்ட்டு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு சின்ன மினி சீரீஸ் மாதிரி கொண்டு போகலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. இது எத்தனை பார்ட்டு வரும்னு எனக்கு சரியாக தெரில. இன்னும் இந்த பார்ட்டோட சேர்த்து 2 பார்ட்டோடு முடிக்கலாம், இல்லை 3 பார்ட்டில் கூட முடிக்கலாம். ஸோ அதனால் எனக்கு சரியாக தெரில. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு இதில் ஒரு ஆர்வம் வந்தது. ஸோ அதனால் போடலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால இந்த கதையை நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்ருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க. ஓகே. அப்புறம் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்புறம் ஆர்மிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் மஸ்ட்டு, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் பண்ணாமல் போகக்கூடாது, புரியுதா? ஓகே. ரொம்ப வளவளக்கலக்கலாம் பேசுகிறோம்ல. இப்போ நம்ம ஸ்டோரிக்கு போகலாமா? ஒரு டூர் போகலாமா அப்படிங்கிற டைட்டில் தான் இதோட டைட்டில். போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டோரிக்கு போகலாம். இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங் சீன் அப்படின்னு காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஒரு பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி ஒரு அரண்மனை மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த பேலஸ்க்கு வந்து போயிருப்பீங்க. போயிட்டு அங்கே போயிட்டு ஜேகே தான் வந்து சொல்லியிருப்பார், ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லியிருப்பார். அந்த ஸ்டோரி படி அங்கே போயிட்டு தேடி பார்த்து அந்த மணல் கடிகாரத்தை எடுத்திருப்பீங்க. கடைசியில் அது உங்களுக்கே வந்துட்டு பெரிய ஆப்பா வைக்கிற மாதிரி இருந்த உடனே தூக்கி கொண்டு போய் அதை உள்ளே வச்சுட்டு மற்றவங்கள காப்பாற்றி கூப்பிட்டு போயிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ அது லாஸ்ட்டாக எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, ஒரு கருப்பு உருவம் நின்று நம்ம மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்குற மாதிரி வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணினேன். இப்போ நம்ம அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணலாம். ஓகே. இப்போ ஸ்டார்டிங் சீன் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு நார்மலாக பேசிகிட்டு இருந்துருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு அந்த கருப்பு உருவம் பார்த்துட்டு இருந்திருக்கும். அது என்னத்துக்குனே தெரில, அப்படியே குறுன்னு அப்படி லியாவையும் டயாங்கையும் அப்படி ஒரு மாதிரி ஊற்று பார்த்துட்டே இருக்குது. ஆனால் இவங்களுக்கு யாருக்குமே அது தெரியல கண்ணுக்கு. அது பக்கத்தில் தான் நிற்கிது, கொஞ்சம் தள்ளி. சரியா, கொஞ்சம் தள்ளி நிற்கிது. ஆனால் தெரிகிற மாதிரி தான் நிற்கிது. ஆனால் நம்ம வேறு யாருக்குமே தெரில. அந்த ஹோட்டல், அதாவது அங்கே சாப்பிட வந்த யாருக்குமே அங்கே எதுவுமே தெரில. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த யாருக்குமே எதுவுமே தெரில. அது அப்படியே நின்று குறுன்னு எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தா கூடயே வந்துட்டு 2-3 ஆவிங்க வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. 2-3 ஸ்பிரிட் வந்துட்டு ஜாயிண்ட் ஆகி நிற்கிற மாதிரி இருக்குது. அதுங்களும் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கு. அந்த ஸ்பிரிட்டெல்லாம் அந்த லேடி அது ஷோல்டர் மேலே, லேடின்ட்டேன், அந்த கோஸ்ட்டோட ஷோல்டர் மேலே அந்த 2 வந்துச்சுல்ல, 2 ஸ்பிரிட் வந்துச்சுல்ல, அந்த 2 ஸ்பிரிட்டும் அப்படியே ஹேண்ட் வைக்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது. அப்படியே அது ஊற்று ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்குது. அது கண் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப டார்க்காக அப்படி இருக்குது. அது கண்ணில் வந்து அப்படியே ஒரு பிளட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு வடியுது. கண்ணீர் மாதிரி பிளட்டு வடியுது. அப்படியே அது அப்படியே ஒரு மாதிரி மறைஞ்சிட்டு டக்குன்னு அப்படி ஒரு மாதிரி ஸ்ப்ளாட்ச் ஆகி அப்படி ஒரு மாதிரி போயிடுச்சு. இப்போ அப்படியே தான் நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து போயிருப்பீங்க, வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஓகே. இப்போ வந்துட்டு இது ஒரு 3 or 4 இயர்ஸ்க்கு அப்புறம் 4 வருடங்கள் கழித்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே இப்போ செட்டில். இப்போது இதில் மேரேஜ் யாருக்கெல்லாம் இருக்குன்னா, நம்ம ஆரம்புக்கு மேரேஜ் ஆகிருக்கும், ஜின்னுக்கு மேரேஜ் ஆகிருக்கும், அப்புறம் ஷுகாவுக்கும் மேரேஜ் ஆகிருக்கும், ஜெயகோப்புக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். 4 பேருமே வந்து கொஞ்சம் பெரிய பையன் தானே. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு மேரீடு. அவங்க 4 பேருமே மேரீடு. அவங்க வீட்டில் சொல்லி அவங்க எல்லாருமே வந்துட்டு அத்தை பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்களே வந்துட்டு அக்கா தங்கச்சிங்களை மாற கட்டிட்டு அப்படி இருக்காங்க. அவங்க ஒரே ஃபேமிலியாக தான் இருக்காங்க. இப்போ எல்லோரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் இவங்களாம் மேரீட். ஓகே. மிச்சவங்களாம் இன்னும் மேரீட் ஆகலை. அதுவும் இல்லாமல் நீங்கள்லாம் வந்துட்டு காலேஜ் படிக்கும்போதே வந்துட்டு லவ் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு அந்த 3 நம்ம மக்னிலேண்ட் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க சொல்லும் போதே வந்துட்டு தொடப்பக்கட்டை பிஞ்சிரும், அவங்க வந்து படிக்கிற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு தோற்றி விட்ருப்பாங்க. ஸோ அதனால் வெளியே அதை அவ்வளோவா காட்டிக்காமல் அப்படி சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சுல்ல, அவங்களுக்கும் ஒருத்தருக்கா மேரேஜ் ஆகிடுச்சு. நம்ம ஆரம்புக்குலாம் வந்துட்டு ஒரு பேபி இருக்குது. ஒரு பேபினா எப்படி சொல்கிறது, ஒரு குட்டி பாப்பா இருக்குது, ஒரு பொண்ணு இருக்குது. அப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணு பேர் வந்துட்டு ரேணு. சரியா? அப்புறம் வந்துட்டு நம்ம ஜின்னோட ஜின்னுக்கு தான் ஒரு பொண்ணு இருக்குப்பா. தப்பாக வளரிட்டுருக்கேன். ஜின்னுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்குது. அதாவது ஜின்னோட பொண்ணுன்னா எப்படி சொல்கிறது, ஜின்னோட ஜோடி யார், மியா தானே. மியாவுக்கு வந்துட்டு ஒரு பேபி கேர்ள் இருக்குது. ஆரம்புக்கு வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ரக்ஷுக்கு வந்து இப்போ தான் கன்சீவ் ஆகிருக்காங்க. அவங்க கன்சீவ் ஆகி இப்போன்னா எப்படி சொல்கிறது, ஒரு
8 ஆர் 7 மந்த் இருக்கும் அவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்காங்க ப்ரெக்னென்ட்டு. சுகா வந்துட்டு இன்னும் பெருசாக எதுவும் அவங்க இன்னும் ஈடுபாடு இல்லை. ஸோ அதனால் அவங்க நார்மலாக இருக்காங்க. சுகாவும் ஜேக்கப் ஓகே. அவங்களுக்குலாம் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக மேரேஜ் ஆகிருக்கும். ஜேக்கப்புக்குலாம் ரொம்ப ரீசெண்டாக தான் மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ அதனால் பெருசாக அதுவும் இல்லை, அப்படி இருக்காங்க. ஸோ மிச்ச மெம்பர்ஸ்லாம் இருக்காங்கன்னா நம்ம மக்னே லைன்ஸ், ஜிமின், ஜேகேவி, அப்புறம் நம்ம லியா, எமி, சோஃபிலாம் இருக்காங்க. அவங்க எல்லோரும் எப்படின்னா இப்போ எல்லோரும் வேலை பார்க்குறாங்க. ஒன்றா தானே காலேஜ் படிச்சிருப்பாங்க. இப்போ காலேஜில் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ எல்லாம் ஒர்க்கில் இருக்காங்க. ஒரு பெரிய கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம மக்னிலேண்டோட அப்பாங்களே வந்துட்டு தனியாக அவங்க ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலி கம்பெனின்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்துட்டு நம்ம 3 பாய்ஸுமே ஒர்க் பண்ணுறாங்க. பொண்ணுங்க மட்டும் தனியாக வேறு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. ஓகே இவ்வளோ டீட்டெயிலிங் போதும்னு நினைக்கிறேன். இப்போது வந்துட்டு அப்படி கரண்ட் சீன் போகலாம். கரண்ட் சீன் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஃபேமிலியாக உட்காந்துட்டு அவங்க வீட்டில் தான் டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம டயாங்கோட டயாங்கன்ட்ட பாருங்க, நம்ம மக்னே லைன்ஸோட அப்பா இருக்கார் இல்லையா, அதாவது அவங்கெல்லாம் வந்துட்டு பிரதர்ஸ் அந்த மாதிரி தானே, பிரதர் தானே வரும். ஸோ அவங்க அப்பா வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்துட்டு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக இந்த ஊர் போக வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு ஊர் பேர் சொல்லல. அவ்வளோ பேர் இப்படி தலையை தூக்கி ஒரு மாதிரி பார்க்குறீங்க அவங்க அப்பாவை. ஏன்னா நீங்கள் போன இடமே அந்த ஊர் தான். அந்த ஊரில் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி அங்கே போகணுன்றாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி டவுட் ஆகுது. அங்கே யாருமே இல்லையே, பாழடைஞ்சு போய் தானே, அந்த ஊரே ரொம்ப பாழடைஞ்சு போயிருந்துச்சு. அப்புறம் அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றது உங்களுக்கு புரியலை. அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஆரம் வந்து கேட்காரு, இல்லை என்ன சொல்கிறீங்க, அங்கே எப்படி போகிறது? இல்லைப்பா, அது அங்கே யாருமே இல்லையே, நாங்கள் கேள்விப்பட்ட வர அங்கே யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் சொல்கிறாரு. நாங்கள் போகணுன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு ஏதாவது வந்துட்டு பேசுவாங்க, திட்டுவாங்களோ அப்படி சொல்லிட்டு அவர் வந்துட்டு இல்லை நான் கேள்விப்பட்டேங்க மட்டும் சொல்லிட்டாரு. அப்போ வந்துட்டு அவங்க மக்னிலனோட அப்பாவும் சொல்கிறாரு, இல்லைப்பா அது வந்துட்டு அங்கே ஆள் இருக்காங்க, அங்கே வந்து கொஞ்சம் தள்ளி இருக்காங்க, உள்ளே அந்த ஊருக்கு ரொம்ப டீப்பாக போனால் தான் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் வெளியே அவுட்டூரில் இருக்க தான் செய்கிறாங்க. அங்கே தான் நம்மளோட ஒரு பேலஸ் இருக்குது, நம்ம குடும்பத்தோட பேலஸ்ஸு நம்ம ஃபேமிலிக்குன்னு உள்ளது. ஸோ அங்கே தான் போகிறோம், அங்கே உள்ள உங்கள் சித்தி பையனுக்கு தான் வந்துட்டு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். அதாவது இவருக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, அதாவது மக்னே லைன்ஸோட அப்புறம் வந்து ஹயாங் லைன்ஸோட அப்பாவோட முறை மாதிரி வரும் போல் அந்த அம்மா. அதனால் அவங்க சித்திங்க. இவங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, சித்தி மாதிரி தானே வரும். ஸோ அதனால் வந்துட்டு சித்தின்றாங்க இவங்களுக்கு. உங்களுக்குலாம் எப்படின்னா அத்தை மாதிரி வரும். அதாவது கேர்ள்ஸுக்கு வந்து அத்தை முறை வரும் அந்த அம்மா, பாய்ஸ்க்கெலாம் வந்துட்டு சித்தின்னு வரும். ஓகே, ஸோ முறையதை குழப்பிட்டு இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஓகே, இப்போ கரெக்டாக போகலாம். இப்போ வந்து அங்கே தான் போகணும் அப்படிங்கிற மட்டும் சொல்கிறாங்க. இவரும் வந்துட்டு எல்லாேருக்கும் ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுது. மறுபடியும் அந்த இடமா ஆல்ரெடி போய் பட்டது போதாதா அப்படிங்கிற மட்டும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் சரி ஓகே, அப்பா சொல்லிட்டாரு, இனிமேல் நம்ம என்ன பண்ணுறது. ஏன்னா சித்தப்பா தானே இவங்களுக்கு வரும், ஹயாங் லைன்ஸோட அப்பா வந்துட்டு ஹயாங் லைன்ஸ்க்கு வந்து மக்னே லைன்ஸோட அப்பா சித்தப்பா தானே வரும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்களும் சரி அப்பா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டாங்க. இப்போ என்ன செய்யன்னு தெரில. ஆனால் எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் பதட்டம்லாம் இருக்குது. அதுலேயும் நம்ம மோனிலாம் அப்படி கிடுகிடுன்னு கையெல்லாம் நடுங்கி போய் உட்காந்துட்ருக்கானா, வரவே மாட்டேங்கிற மட்டும் ஒரே அழுக தான் அங்கே தாறுமாறாக ஓடிக்கிட்டு இருக்குது. ரக்ஷுவும் அதே தான் பயங்கரமாக வந்துட்டு கெஞ்சுறா, என்னெல்லாம் விட்டுருங்கடா, நான் வரவே மாட்டேன், ஆல்ரெடி போய் பட்டதே போதும், எங்கே நின்ன என்ன பண்ணேன்னு கூட எனக்கு தெரியாது, திடீர்னு உங்கள் கூட நின்னவன் அந்த பேலஸ்குள்ளே எப்படி போனே தெரில, அதுவும் மேல் மாடிக்கு எப்படி போனே தெரில, எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கிறா. ஆரம்பம் தான் அப்படி காம் பண்ணுறாரு, சரி ஒன்றும் இல்லை நம்ம பார்த்துக்கலாம், நம்ம ஒன்றும் உள்ளே போகிறது இல்லை, வெளியே தானே அவுட்டூரில் தானே இருக்குது நம்ம பேலஸ், ஸோ அதனால் நம்ம வந்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா பெரியவங்க பேச்சை தட்ட முடியாது, அதனால் சரி அப்படின்னு மட்டும் எல்லாருமே வந்துட்டு ஓகே சொல்லிடுறாங்க. ஆனால் லியாக்கெலாம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி உள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி பாரமாக அழுத்துற மாதிரியே இருக்குது. அவள் என்ன பண்ணு அப்படின்னு தெரில, ஒரு மாதிரி தான் இருக்கா. அப்போ டைம் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவள் வந்துட்டு இல்லை எனக்கு ஒரு மாதிரி பாரமாகவே இருக்குது, என்னன்னே சொல்லிட்டேன், போகாதன்னு என் உள் மனசு ஏதோ சொல்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுடா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு
அப்படிலாம் எதுவும் இல்ல. நம்ம இப்போ போய் தான் ஆகணும். நீ வந்துட்டு கண்டதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத சரியா? நீ வந்துட்டு எதையும் நெனச்சுக்காத. நீ அத கண்டுக்காம அப்படியே விட்டுரு. நம்ம ஒண்ணும் உள்ள போறதில்ல. வெளிய தான் இருக்க போறோம். அதனால நம்மளுக்கு சேஃப்டி தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு உங்கள எப்படியோ காம் பண்றாரு. சரி நீங்களும் அப்படியே காம் ஆயிட்டீங்க. அதான் இல்லையா? நீங்க காம் ஆயிட்டீங்க. அங்க எமிக்கும் ஒரு மாரி அழுகழுகையா வருது. அந்த பொண்ணு சும்மாவே அழுவும். மறுபடியும் அந்த இடத்துக்கு போகணுன்னா எப்படி அழும்? செம்மையா அழுவுது. பயங்கரமா அழுவுறா. ஆனா ஜேகே தான் வந்துட்டு காம் பண்றாரு. சரி எதுவும் இல்ல அழாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கூட இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவோ தைரியம் படுத்துறாரு. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் சரின்னு காம் ஆகி போயிடுச்சு. இப்போ அப்படியே தான் கொஞ்சம் டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே வந்துருங்கன்னு அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க. அதாவது உங்க அத்தைங்க சொல்லியிருப்பாங்க. கேர்ள்ஸோட அத்தைங்களும், பாய்ஸோட சித்தியும் சொல்லியிருப்பாங்க. அதனால உங்க அப்பாங்கலாம் வந்துட்டு சரி, சரி, சரி அப்படி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாருமே கிளம்பியிருப்பீங்க. இப்போ அப்படியே தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கீங்க. லியாவுக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரில. ஒரு மாதிரி ஷாக் அடித்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்துட்டு உடம்புல ஒரு மாதிரி உதறுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உதறல் மாதிரி இப்படி வந்துட்டு ஒரு மாதிரி இப்படி வந்து உட்கார்றா. டேங் வந்துட்டு பக்கத்தில் உட்காந்துருப்பாரா. ஏய் என்னாச்சு? ஓ ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லையா? நிஜமா ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை டேங். சரி எதுக்கு ஒரு மாதிரி இருக்க உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உட்கார வைக்கிறார். ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி உதறிட்டு எந்திரிச்சு நின்றுருப்பீங்க. அதனால அவர் அப்படியே பிடிச்சி உட்கார வைக்கிறாரு. அப்படி நீங்களும் அப்படி உட்காருறீங்க. அப்படியே தான் டயங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவர் அப்படியே வந்துட்டு அந்த சைடு விண்டோ சைடை தான் உட்காந்துருக்காரு. ஸோ விண்டோ சைடு அப்படி பார்த்துட்டே வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு டயங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அப்படி குறு 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 குறுன்னு அந்த கோஸ்ட்டு பார்த்துச்சிட்டியா? ஸோ அதே சேம் பார்வை தான். அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் வந்து இப்போ நார்மலாக இப்போ கேஷுவலாக திரும்பி பார்க்காரு. நீங்கள் அப்படியே ஒரு குறுகுறுன்னு பார்க்கவும் அவருக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஜெர்க் ஆகிட்டு. என்னடி எதுக்குடி இப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லையே சும்மா தான் பார்த்தேன். ஏன் பார்க்கக்கூடாதா? அப்படிலாம் இல்லை வையன். கொஞ்சம் 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 வேற எங்கேயாவது பாரு. எதுக்கு ஒரு மாதிரி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேசவே முடியல. ஏன்னா பார்க்குற பார்வை என்ன சொல்கிறது, என்ன மீன் பண்ணுது அப்படிங்கிறதே தெரியல. அந்தளவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால அவருக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்படியே வந்துட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே பிடிச்சி திருப்பி விட்டார். அங்கிட்டு போய் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருப்பிட்டார். நீங்களும் அப்படியே அமைதியாக அப்படியே வேற மட்டும் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ மறுபடியும் ஒரு மாதிரி ஜர்க்கான மணிக்கு பண்ணுறீங்க. அவருக்கு என்ன பண்ணதில்ல, என்ன இப்படி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்காரு. அது ஓகேவே என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்காரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷோல்டர் அப்படியே வந்துட்டு அவர் ஹேண்ட் அப்படியே ஹேக் பண்ணிட்டு அவர் ஷோல்டர் மேலே அப்படியே ஹெட்டை வச்சுட்டு அப்படியே சாஞ்சு படுத்துட்டிங்க. ஸோ இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ அப்படியே வந்துட்டு நீங்கள் அந்த இடத்த ரீச் பண்ணியிருப்பீங்க. இப்போ தான் உங்களுக்கு டைம் வந்துட்டு லியாவை எழுப்புறாரு. அவளை அப்படியே எந்திரிச்சிட்றா. இப்போ அப்படியே எல்லோரும் வந்துட்டு உள்ளே போகிறீங்க. அவங்க அத்தை அப்படி மீன் பாய்ஸோட அத்தை அவங்க வந்துட்டு அப்படியே வந்துட்டு எல்லாருக்கும் ஆர்த்தி எடுக்காங்க. வெளியே வந்து அவ்வளோ பெரிய அப்படியே ஜோடியாக நிற்க ஆர்த்தி எடுக்காங்க. அவங்களெலாம் அப்படியே ஆர்த்தி எடுத்து உள்ளே அனுப்பிட்டு அடுத்து இன்னொரு தட்டில் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்கள்ல அவங்களுக்கு ஆர்த்தி எடுக்கிறாங்க. அவங்க அதாவது நம்ம பாய்ஸோட அப்பாலாம் வந்துட்டு எதுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து கேட்காங்க. ஏன்னா முறை தானே வரும். அவங்க வந்துட்டு அப்படி பேசுகிற வழிலாம் பேசுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எதுக்கு ஜானு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க வந்துட்டு இதில் என்ன இருக்குது, நீங்கள் எல்லாருமே எனக்கு சொந்தக்காரங்க எவ்வளோ க்ளோஸு, இதில் ஆரத்தி எடுக்கலைன்னா எப்படி உங்களுக்கும் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே ரொம்ப பாசமாக இருக்காங்க. ஸோ அவங்க அப்படியே வந்துட்டு அதெல்லாம் சுற்றிட்டு எல்லாருக்கும் வந்துட்டு அப்படியே குங்குமம்லாம் வச்சுட்டுட்டு அப்படியே வந்து எல்லோரையும் இப்படி வெல்கம் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு கிராமத்து சைடு தானே. ஸோ அதனால் ரொம்ப வந்துட்டு அங்கே ரொம்ப ரிச்சுவலாகவும் ரொம்ப பாசமாகவும் அப்படி வந்துட்டு கூட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டு போயிட்டு இப்போ அப்படியே தான் எல்லாருக்கும் வந்துட்டு ரூம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அது பெரிய பேலஸ்ஸு. நீங்கள் போனீங்கள்ல அந்த பழைய பேலஸ்ஸு. ஸோ அதே சேம் செட்டப் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வந்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் சின்ன பேலஸ். ஆனால் பெரிய பேலஸ் தான் இதுவும். அப்படியே உள்ளே போகிறீங்க. எல்லாேருக்கும் வந்துட்டு ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. பாய்ஸ்க்கு வந்துட்டு மேரீட் ஆனவங்களுக்குலாம் தனி ரூம்ஸ், அப்புறம் வந்துட்டு மேரீட் ஆகாதவங்களுக்குலாம் தனித்தனி ரூம்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஜிம்மின்லாம் வந்துட்டு சோஃபி என்னை விட்டுட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு அல்லாத கறிக்கால் அப்படியே பார்க்காரு. கையை விட மனசே வரல ஜிம்மினுக்கு. அப்படியே கையை பிடிச்சிட்டே இருக்காரு. சோஃபியா அடித்து கையை விடு, போகணுன்னா போய் தான் ஆகணும் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டுட்டு அவள் பாட்டுக்கு அவர் ரூமுக்கு போயிட்டா. கல் நெஞ்சக்காரி கொஞ்சம் கூட கரைய மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அவர் ரூமுக்கு போயிட்டாரு. இப்போ ஜேகேவும் அப்படியே வந்துட்டு அவர் ரூமுக்கு போயிட்டாரு. எமியும் அவர் ரூமுக்கு போயிட்டா.
டயங்கும் இப்போ அவர் ரூமுக்கு போகிறாரு. ஆனால் அவங்கள ஒரு மாதிரி, அதாவது லியாவை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே தான் போகிறாரு. ஏன்னா பிஹேவியர்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. அவள் பாட்டுக்கு அப்படி ரூமுக்கு போயிட்டா, சரி அப்படின்னு சொல்லிட்டு டயங்கும் அவர் ரூமுக்கு போயிட்டாரு. இப்போ அப்படியே தலைவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ அப்படியே வெளியே ஹாலுக்கு வரீங்க. இப்போது உங்கள், அதாவது உங்களுக்கு வந்து அத்தை தானே, ஸோ வந்துட்டு அத்தை என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்துட்டு அப்படியே கேட்கும். அவங்க வந்துட்டு இதெல்லாம் செஞ்சுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டுறாங்க. அதாவது வகை வகையாக செஞ்சு வச்சுருக்காங்க. அப்படி கீழே நல்லா பாய், பெரிய பாய் அப்படி நீட்டமாக விரிப்பாங்களே ஒரு அதாவது அகலம் வந்துட்டு குட்டியாக இருக்கும், ஆனால் நீளம் வந்து நல்லா நீளமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பாய். அப்படியே 2-3 பாய் அப்படி நல்லா 4 பக்கம் சதுரமாக அப்படி போட்டு அப்படி நடுவில் நல்லா சோறு குண்டு எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. அப்படி போட்டு இலெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி இலையெல்லாம் நல்லா கழுவி கொடுத்து அப்படியே எல்லாருக்கும் பரிமாறுறாங்க நிறையா. அது பழைய இது தானே, அதாவது அவங்க வந்துட்டு அந்த பழங்காலத்து இதிலே தான் இருக்காங்க. எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக அப்படியே தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த கிராமத்து இதுபடி அப்படி பண்ணுறாங்க. அப்படியே நல்லா நிறைய கூட்டு பொரியல் இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. அப்புறம் சாதம் வச்சு ரசம், சாம்பார், மீன் குழம்பு, கறி குழம்புன்னு அப்படியே அடித்து நொறுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வெரைட்டியாக செஞ்சு வச்சுருக்காங்க. அப்படியே ஜிம்மின்லாம் வந்துட்டு அத்தை இன்னும் ஊற்றுங்க, இன்னும் ஊற்றுங்க அப்படி சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்கார். சாரி, அவங்களுக்கு தான் சித்தி வரும், நான் மாற்றி சொல்லிட்டேன். பாய்ஸ்க்கு வந்து தான் சித்தி வரும், அவங்களுக்குலாம் அத்தை வரும். ஓகே, அவங்க வந்துட்டு அப்படியே ஜிம்மின்லாம் வந்து சித்தி ஊற்றுங்க, என்ன பார்த்துட்ருக்கீங்க, ஊற்றுங்க ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி 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 சாப்பிட்டுட்டு இருக்காரு. சோஃபா பக்கத்தில் உட்காந்து பலாச்சின்னு தொடையிலே பிடிச்ச ஒரே கீழே எதுக்கடி கீழ்ற, என்னடா பின்ன இப்படி அசிங்கம் வாயில் எனக்கு நல்லா வந்துடும், அசிங்கம் பிடிச்சோன்னே எதுக்கடா இப்படி பச்சையாக கேட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்ருக்குறேன், நீட்டாக சாப்பிடவே உங்களுக்கு தெரியாது, நீ வேணும்னு அவங்க தாண்டி கேட்டு சாப்பிட சொன்னாங்க, அதான் கேட்டு கேட்டு சாப்பிட்றேன். ஒரு வாட்டினா பரவாயில்ல, 9 வாட்டி கேட்டு சாப்பிடுவியாடா, இங்கே பாரு எவ்வளோ விதவிதமாக குழம்பு வச்சுருக்காங்க, எவ்வளோ விதவிதமாக வந்துட்டு ரசம், சாம்பார் அது இதுன்னு வச்சுருக்காங்க பாரு, எல்லாத்தையும் போட்டு ஒரு பிடிக்க வேண்டாமா, நம்ம ஊருக்குலாம் போனால் அதெல்லாம் கிடைக்காது, காஞ்சி போயிடுவோம், என்னால் தான் இப்போவே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. சோஃபி எப்படி தலையில் அடிச்சுட்டு போய் தொலை இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு சாப்பிட்டுட்ருக்கா. எமியா அப்படி கொத்துறமா கொத்திக்கிட்டே இருக்கா. ஜேகே பார்த்துட்டு என்ன இது நீ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க, இப்படிலாம் சாப்பிட்டா இப்படி உடம்புல விட்டா அதான் இப்படி எலும்பு தோலுமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே அவளோட இலையில இருக்குல்ல சோறு, அவள் கொஞ்சமாக அப்படி வரைய வச்சுருப்பா, அவர் மொத்தமாக அப்படி வந்துட்டு ஒரு மாதிரி போட்டு வரைவிட்டார். அவள் இதுக்கிட்ட அப்படி பண்ணுற பரதேசி, இப்படிலாம் பண்ண நீ சாப்பிடவே தோணலை, ஏன்னா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு முதுகிலே சப்பு சப்புன்னு அடிக்கிறான். அவர் நீ திங்கிற திண்ணிங்கலாம் நீ எப்படி உடம்புக்கு இரு இந்த கொடுக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி அவள் வாயில் அப்படியே வச்சு திணிச்சிட்டாரு. அவன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா, பிடிச்சி அடின்னு அடிக்கிறா, எதுக்குடா அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் நீ தின்னு, அப்போதான் இப்படி தின்னாதான் உடம்புல சேரும் பாரு, கண்ணும் கூட இல்லை எனக்கு பிடிக்க கூட முடிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை பிடிச்சி லைட்டாக அப்படி கிள்றாரு. போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அடித்து அப்படி துரத்திட்டா. அவர் அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ அப்படியே தான் ஆரம் சைடு பார்த்தா ரக்ஷு வந்துட்டு அப்படியே வந்துட்டு கொத்தும்போது அவளும் கொத்திக்கிட்டு இருக்கா. சாப்பிட முடியல பாவம், ப்ரெக்னென்ட் டெலிவரி. அவளுக்கு திங்கும்போது கொஞ்சம் ஒருமாதிரி கொமட்டுற மாதிரிலாம் ஃபீல் ஆகிட்டே இருக்கா. அவளுக்கு வந்து சாப்பிடவே முடியல. ஆரம் தான் அப்படியே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்டுட்ருக்காரு. சாப்பிடுமா, கொஞ்சம் சாப்பிட்டா தான் பாப்பாவுக்கும் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கும், சாப்பிடு சொல்லிட்டு அவரும் ஊட்டி விட்டுட்ருக்காரு. போடா உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து திட்டிகிட்ருக்கா, எனக்கு கொமட்டது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு அதாவது உங்களுக்கு சித்தி தானே, அவங்க வந்துட்டு உங்களுக்கு அத்தை உங்களுக்கு அத்தை தானே, அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, வந்துட்டு இல்லைம்மா இங்கே மாந்தோப்பு இருக்குது, அங்கே போய் நிறைய மாங்காய் வந்து சாப்பிட்லாம், முதல்ல நீ இதை சாப்பிட்டோன்னா உனக்கு மாங்காய் சாப்பிட்றதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அவளுக்கு மாங்கான்னு கேட்டோன்னே மாங்காவா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வந்துட்டு அப்போ சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சாலும் தெரில, அவர் கொடுக்க கடன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இப்போ அப்படியே ஜின் பக்கம் போனால் அவர் மடியில் வந்துட்டு அவர் பாப்பா இருக்குது, குட்டி பொண்ணு ரேணு இருக்கால, அவள் வந்து அப்படியே மடியில் உட்காந்துட்ருக்கா. அவரும் வாயில் வச்சு திணிக்காரு. தெம்பனாங்கிறா, வாயை திறக்கவே மாட்டுறா. அப்படியே மியாவை பார்த்தா மறைச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். உன் புள்ள தானே, ஊட்டு நல்லா ஊட்டு, எனக்கு தெரியாது, அவள் சாப்பிட்டாகணும், நான் வச்சு எத்தனை நாளாக மேய்ச்சிட்ருக்கு தெரியுமா, அவளை இப்படி தான் நீ படுத்துறா, ஒரு நாள் உனக்கு அவளுக்கு ஊட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கிளிகளையும் கிளிக்கா. ஏன்னா அவள் வந்து ஆஃபீஸ் போகல, அவள் வந்து வீட்டில் தான் இருக்கிறா. நம்ம ஜின்னு மட்டும் தான் ஒர்க் போகிறாரு. ஓகே, அவள் ஏன்னா பேபி வந்துட்டுல, பேபியை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால அவள் அப்படியே வந்துட்டு வேலைக்கு போகிறதெல்லாம் அப்படியே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டான். ஸோ பேபியை தான் அவள் பார்த்துட்டு தானே இருக்கா. ஸோ அதை வந்து திட்டுறேன், நான் தானே இவ்வளோ நாள் பார்த்துட்ருக்கேன், நீ பாரு, எனக்கு ஒரு நாள் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துருப்பா. ஸோ அதனால தான் அவர் ஊட்டிக்கிட்டே இருக்காரு. அவள் திங்க மாட்டா. பேபிக்கு என்ன ஏஜ்னால் ஒரு 3
1.5 இயர்ஸ் அவ்வளோதான் இருக்கும். சரியா ஒரு 3.5 வயசு 4 வயசு பேபி தான், அவ்வளோதான் இருக்கும். அவளை வந்து சாப்பிட ஊட்டிக்கிட்டே இருக்காரு. அவள் தொப்பி விட்டுட்டா ஒரு டைம்லாம் கையிலே இப்படி வாங்கிட்டாரு. ஐயோயோ என்னம்மா பண்ணுற, சாப்பிடுமா தங்கம்ல, என் செல்லக்குட்டியில் புச்சி குட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஊட்டி ஊட்டி விட்றாரு. அவள் துப்பிக்கிட்டே இருக்கா. எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே துப்பிட்டு தான் இருக்கா. இப்போ தருதா, என் கஷ்டம் இப்போ தர்றாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கா. மியா ஆண்டியம்மா தெரியுது தாய், சும்மா இரு, நீ இப்படியே முறைச்சிட்டு இருக்காது. ஐயோ உனக்கு அந்த பேயே பரவாயில்ல போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு ஊட்டிகிட்டு இருக்காரு எனக்கு. இப்போ அப்படியே தான் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா சுகா வந்துட்டு மியாக்கு வந்து மோனிக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவர் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்காரு. மோனிக்கே ஆச்சரியமாக இருக்குது, இந்த பூனை இப்படிலாம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஷையாக வந்து லைட்டாக அந்த அம்மாவுக்கு, ஏன்னா இவங்கெல்லாம் ரீசெண்டாக மேரிட் ஆனவங்களாம், ஸோ அதனால் ஒரு ஷையாகிட்ருக்காங்க. ஜேகோப்பும் அதே தான் ஊட்டி விட்டுட்ருக்காரு, அதாவது நம்ம மாயாவுக்கு ஊட்டி விட்டுருக்காரு. அவளும் அப்படியே அவளும் வந்துட்டு ஜாலியாக வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு, ஸோ ஜேகோப்புக்கும் வந்துட்டு ஊட்டி விட்டுட்ருக்கா. ஜேகோப்பும் அப்படியே வாங்கிட்டு அவங்க 2 பேரும் அப்படி ரொம்ப ரொமான்டிக்காக அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. பார்க்குறவங்களுக்கெல்லாம் சைக்கிள் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு சிரிச்சுட்டு ஒரு மாதிரி அவங்கள வச்சு ஓட்டிக்கிட்டு அப்படி இருக்கீங்க. அவங்க அதெல்லாம் கண்டுக்கல. போங்கடா என் பொண்டாட்டிக்கு நான் விட்டுறேன், போங்கடா என் புருஷனுக்கு நான் விட்டுறேன் அப்படிங்க மாட்டேன். அவங்க 2 பேரும் அவ்வளோ ஜாலியாக, அவ்வளோ ஒரு ஜெனியூனாக, அவ்வளோ ஒரு க்யூட்டாக அப்படியே அவங்க டைமை அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மற்றவங்கள பற்றி யோசிக்கவே இல்லை. அந்த மாதிரி அவங்க வந்துட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த சாப்பாடை அவ்வளோ இதாக வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. மாற ஒட்டிக்கிட்டு அவங்க லவ் வந்து ஷேர் பண்ணிட்டு அப்படி இருக்காங்க. நம்ம மியாவுக்கு வந்துட்டு அதை பார்க்கவே காண்டாகுது. எப்படி இருந்தவ தெரியுமா, நான் என்னை எப்படி மாற்றி வச்சிருக்க பாரு, உனக்குன்னா அவ்வளோ அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலேயே கொட்டுறாங்க ஜின்னுக்கு. அவரு வலிக்கிடி ஏன்டி கொட்டுற, உன்னாலதான் பாரு, நான் வேண்டாம் வேணான்னு கேட்டியா இப்போ ஒரு கையில் ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று வயிற்றுலேயே கொடுத்து வச்சிருக்கேன், யாருக்கும் இது தெரியாது, சொன்னால் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படியே அமைதியாக இருக்கா. சொன்னால் என்ன சொல்லுவாங்க, உனக்கு என்ன சொல்லுவாங்க, இப்போ சந்தோஷம் தான் படுவாங்க, எனக்கே தெரியாதுடா, கன்ஃபார்மாக எனக்கு தெரியலடா, ஆனால் எனக்கு டேட் தள்ளி போயிருக்கு தெரியுமா பரதேசி நாய் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்ருக்கா. அவர் வந்துட்டு டேட் தள்ளி போயிருக்குன்னா அப்போ பாப்பாவை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஈன்னு சிரிக்காரு. அவன் மண்டியில் மாட்டி வடிக்கிறான். சும்மாவே இருக்க மாட்டாங்க, நீ இனிமேல் பக்கம் வந்து வச்சுக்க, என் காலை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பார்த்து மாற்றிட்டுருக்கா. அவர் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ அப்படியே வந்துட்டு டயாங்கையும் லியாவையும் பார்த்தோம் அப்படின்னா அவள் வந்துட்டு அப்படியே சாப்பாடாக சாப்பிடவே இல்லை. வச்ச சாப்பாடு அப்படியே இருக்குது. டயங் தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ அவர் அப்படியே பார்க்காரு லியாவை. அவள் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி போட்டு வரவிக்கிட்டே இருக்காளே தவிர சாப்பிட்ட மாதிரி இல்லை, அப்படியே இருக்குது, சாப்பிடவே இல்லை. இப்போ டயங் வந்து அப்படியே எடுத்து ஊட்டுறாரு. அவள் வந்துட்டு அது கண்டுக்கவே இல்லை. அப்படியே வந்துட்டு வாய்க்கிட்டு அவர் வச்சுட்டே இருக்காரு. ஆனால் அவள் வந்து எதையோ யோசிச்சுக்கிட்டு அப்படி கீழே அந்த சாப்பாடை பார்த்த மணிக்கே அப்படியே வரவிக்கிட்டே இருக்கா. அப்போ வந்து டயங், ஏய் லியா லியா ஏய் லியா பாரு, ஏய் லியா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இப்போ தான் அவள் சுயநினைவுக்கே வரா. என்னடா என்னாச்சு, சாப்பிடாம என்ன பண்ணிகிட்ருக்க, இந்தா சாப்பிடு. இல்லை வேணாம். என்ன வேணாம், இதுக்கு முன்னாடி நான் கூட்டினதே இல்லையா, இல்லை வேண்டாம். என்ன வேண்டாம், சாப்பிடுடி, எனக்கு சாப்பிட தெரியும் டைம், நீ கையெடு. ஏன் நான் ஊட்டினா உனக்கு பிடிக்காதா, நான் இதுக்கு முன்னாடி உனக்கு கூட்டினதே இல்லையாண்ணே. டைம் இங்கே பாரு, எனக்கு இப்போ வேண்டாம், நான் சாப்பிட தானே செய்கிறேன், விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பாடை ஏதோ வேண்டாம் விருப்பாக சாப்பிட்ற மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி சாப்பிட்டுட்ருக்கா. அவருக்கு வந்து அப்படி என்னன்னே புரியல, ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏய் லியா, நான் தான் ஊட்டுறல சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாயில் இப்படி வைக்க வராரு. அவள் டக்குன்னு அப்படி கையை தட்டி விட்டுட்டா. ஏய் நான் தான் வேண்டான்னு சொல்கிறல, உனக்கு புரியாதா, உனக்கு எத்தனை வாட்டி சொல்லணும், அறிவில்லை, வேண்டான்னு சொல்லும் போதே அதை கேட்டுக்கணும். சும்மா கையை கொண்டு மூஞ்சிக்கிட்ட நீட்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், கையை உடச்சிருவேன். எனக்கு வேண்டான்னா வேண்டாம், புரியுதா, நிம்மதியாக சாப்பிடக்கூட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சாப்பாட்டில் கையை உதறிட்டு என்ன நினச்சானே தெரியல. டக்குன்னு எழுந்துச்சு அவள் பாட்டுக்கு அப்படியே போயிட்டா. இங்கே எல்லாருமே அப்படி ஒரு மாதிரி ஷாக்காகி பார்த்துட்ருக்காங்க, என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டேங்க்லாம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. டேங் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்காரு. அங்கே டேங்க்கு என்ன நடக்குன்னே ஒன்றும் புரியல. அவரே ஒரு மாதிரி தான் அப்படி உட்காந்துட்ருக்காரு. அப்போது ஜிமின் வந்துட்டு பக்கத்தில், டேங் என்னாச்சு, அது ஓகே, என்னடா எதுக்கு அவள் இப்படி கத்திட்டு போகிறா, எனக்கு தெரில ஜிமின், நான் சாப்பாடு ஊட்ட தான் செஞ்சேன், அவள் எப்போவுமே என்கிட்ட நார்மலாக வாங்கி சாப்பிடுவா, ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னே தெரில, அவள் சரியில்லைடா, காலையிலேருந்தே ஒரு மாதிரி தான் இருக்கா,
எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, ஏதோ தப்பாக இருக்கிறேன். ஏச்சி எதுக்கு அப்படி நினைக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கா. அவள் ஏதோ மூட் அப்செட்டில் இருந்திருப்பா, அதனால தான் அப்படி பேசிட்டு போயிருப்பா. நம்ம அவட்ட பேருக்கு பேசலாம் சரியா அப்படின்றாரு. இப்போ டயங்க வந்துட்டு சரி அப்படின்ட்டு ஒரு மாதிரி காம் ஆகிட்டாரு. இப்போ அப்படியே தான் டயங்க வந்து எப்படியோ வலுக்கட்டாயமாக சாப்பிட சொல்லிப்பாங்க. ஏன்னா அவருக்கும் சாப்பிட தோணிருக்காது, இவ இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் கட்டாயப்படுத்தி சாப்பிட இப்படி வச்சுருப்பாங்க. இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகுது. அப்படியே வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு இப்போ தான் மாந்தோப்பு போகணுன்னு போகிறாங்க. அங்கே ரக்ஷுவா முறைக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு, ஏண்டா மத்தியானமே கூப்பிட்டேன், ஒரு பையன் எந்திக்கல, நைட்டு இந்த இருட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறேன்றீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு என்னடா இது, ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஜேகே வந்துட்டு, அண்ணி இங்கே பாருங்கள், அப்போ தான் நல்லா த்ரில்லிங்காக இருக்கும், த்ரில்லிங்காக அப்படின்றாரு. ஒன்றே ரக்ஷு பார்த்துட்டு, ஏன்டா அவன் த்ரில்லிங்கில் தீய வைக்க ஏன்டா இப்படி பண்ணுற, எப்போ பார்த்தாலும் த்ரில்லிங்காக இருக்கணும் இந்த நைட் டைமே கொண்டு போய் சாவடிக்கிறான் எல்லாரையும். இங்கே பாரு, இதெல்லாம் ஒன்று எசகு பசங்க நடந்ததுன்னா ஒன்றை தூக்கி போட்டு மிதிப்பேன் பார்த்துக்கோ, எவனும் கேட்கக்கூடாது ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு அப்படி எது தூக்கி போட்டு மிதிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஜர்க் ஆகிட்டு நம்ம ஜேகிக்கு. இப்போ அப்படியே சரி ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படி போயிட்டுருக்கீங்க. ஆனால் லியா வரல. லியா வந்துட்டு மதியானம் எழுந்துச்சி அவர் ரூமுக்கு போனால் தான், அதுக்கப்புறம் வெளியே வரவே இல்லை, அப்படியே உள்ளேயே அடைஞ்சிட்டா. அப்போ ரூமில் இருக்கா அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போய் பார்க்கும்போது அவர் ரூமில் இல்லை. சரி வெளியே எங்கேயும் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேஷுவலாக விட்டுட்டாங்க. இப்போ இவங்க மட்டும்தான் போகிறாங்க, மிச்ச 13 மெம்பர்ஸ் மட்டும்தான் போகிறாங்க. அப்படி போயிட்டு அவங்க வந்துட்டு அங்கே அந்த மாந்தோப்புக்கு போயிட்டு, அதாவது உங்கள் அத்தை சித்தி உங்களுக்கு என்ன வருமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க, அத்தை தானே வரும், அவங்க வந்து அப்படியே கூப்பிட்டு போயிட்டு அவங்கள அந்த தோப்பில் தான் அப்படி உட்கார வச்சுட்டு எல்லாருக்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கெல்லாம் பறித்து கொடுக்காங்க. ஆனால் மிட் நைட்டில் உட்காந்து இந்த வேலையெல்லாம் பார்க்க வச்சுட்டாங்க ஜேகே வந்துட்டு. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களும் திட்டிகிட்டு தான் இருக்காங்க, ஏன்டா இப்படி பண்ணுற, காலையிலேயே அது பண்ணலாம்ல, இப்போ எதுக்கிட்டா இருட்டுக்குள்ளே கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திட்டுறாங்க. அவர் இல்லை சித்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த டைம் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி வந்துட்டு பாய வச்சு அப்படியே உட்காந்துட்டார். இப்போ எல்லோரும் அப்படியே தான் உட்காந்துட்ருக்கீங்க. அதாவது ஒரு சின்ன லைட் அந்த இடத்துல மாட்டுற மாதிரி தான் இருக்குது, பக்கத்துலேயே இந்த மோட்டார் ரூம் அந்த மாதிரி இருக்கும் சரியா. ஸோ அதனால் அங்கே வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்குது, லைட் வந்துட்டு ஒரு சின்ன லைட் இருக்குது, அதனால் கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருக்குது, பூச்சி போட்டு வந்தாலும் தெரியும் அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அப்படியே தான் வந்துட்டு எல்லோரும் உட்காந்துட்ருக்கீங்க. அவங்க மாங்காய்லாம் பறித்து உங்கள் அத்தை வந்து அப்படி மாங்காய்லாம் பறித்து அப்படி வெட்டி உப்பு காரம் இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதை கொண்டு வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு அவங்க எல்லாருக்குமே அதில் நல்லா டிக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ரக்ஷுவா ஒரு மாங்காய் முடிஞ்சிட்டு இன்னொரு மாங்காய் எடுத்து வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. நம்ம ஆரம் வந்து பார்த்துட்டு, போதும்டி இப்படி சாப்பிடாதடி, ஏதாவது பிள்ளைக்கு ஆயிரப்போகுது, பிச்சி போடாங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு அவள் படுக்குன்னு நல்லா நறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆரம்பிக்க என்ன பண்ணே தெரியல, போய் தொலை எந்தானே இந்த இதில் நான் என்ன பண்ண முடியும், உனக்கு கண்ட்ரோலே பண்ண முடிய மாட்டேங்குது, இப்படி தான் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு அவங்க சித்திட்ட. அவங்க வந்துட்டு, இல்லைடா இங்கே பாரு நம்ம வயிற்று பிள்ளை கறி இப்படி தான் சாப்பிடுவா, அவளுக்கு இப்படி தோணிகிட்டே தான் இருக்கும், ஏதாவது புளிப்பாக சாப்பிடணும்னு தோணும், சில நேரம் காரமாக சாப்பிடணும்னு தோணும், சில நேரம் நல்லா இனிப்பாக சாப்பிடணும் தோணும், அவளுக்கு மூட் ஸ்விங் ஆகிட்டே இருக்கும், அதுலேயும் புளிப்பாக தான் மோஸ்ட்லி சாப்பிட வந்துட்டு ஆசைப்படுவாங்க, அதனால வந்துட்டு இப்படி தான் கேட்பா அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்துட்டு, பரவாயில்ல இது கூட பரவாயில்ல ஆண்டி, அவள் வந்துட்டு என்ன கேட்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. என்ன இதாக கேட்குறா அப்படின்னு அவங்களும் கேட்கும். சாரி ஆண்டின்னு சித்தி, பரவாயில்ல சித்தி, அவள் இதை கேட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் அவள் என்னென்ன கேட்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அழாத குறைக்கி கேட்காரு. அவங்க வந்துட்டு, என்னடா அப்படி கேட்குறா அப்படின்னு சொல்லி கேட்கும். சின்ன பிள்ளைங்க ஸ்லேட்டில் எழுதுகிற குச்செல்லாம் கேட்குறேன் ஆண்டி, அதை போயிட்டு சாப்பிட்றது கேட்குறேன் ஆண்டி, நான் எப்படி ஆண்டி வாங்கி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அழாத குறைக்கி சொல்லிட்டுருக்காரு. அவங்க அப்படியே சிரிக்கிறாங்க. ஐயோ இங்கே பாருடா ஆக்கிருக்கா, அந்த மாதிரி கேட்பாங்க பொண்ணுங்களுக்கு, அப்படி சாப்பிட தான் அந்த டைமில் பிடிக்கும், இவளாவது பரவாயில்ல ஸ்லேட் பென்சில் தான் கேட்டா, மறுநாள்லாம் வந்துட்டு செங்கலே சாப்பிட்ருக்கேன் தெரியுமா அப்படின்றாங்க. இது செங்கலாச்சே அப்படின்ட்டு மூஞ்செல்லாம் அப்படி எல்லாருக்கும் ஒரு மாதிரி மாறுது. நம்ம சோஃபிலாம் அப்படி ஒரு மாதிரி மூஞ்ச மாற்றிட்டா, ஒரு மாதிரி இது ஈச்சி செங்கல் போய் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மாத்திரா. அவங்க வந்துட்டு பார்த்து, என்னடி மூஞ்சி ஒரு மாதிரி போது, உனக்கு இப்போ தெரியாது, நீ கன்சீவ் ஆக பாரு அப்போ உனக்கு தெரியும், அப்போ நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன் உன் பல்ல நான் உடைப்பேன் பார்த்துக்கோ அப்படின்றாங்க. அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றான். பெட்டு வைப்போமா அப்படின்றாங்க. பெட்டு வச்சுக்கலாமே, நான் அப்படி சாப்பிட்டுட்டா என்ன செய்யணும் அப்படி சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஒன்றும் செய்ய வேண்டாம், என்ன செய்யலாம், ஏதாவது ஒன்று நான் உனக்கு அப்போ சொல்கிறேன், இப்போ வேண்டாம், ஏன்னா நீ அப்போ வயிற்றுக்குள்ள கறியாக வேற இருப்பேன், அதனால உனக்கு பெருசாக அது கொடுக்க முடியாது, கொஞ்சம் சின்னதாகவே பார்த்து நான் அப்போ என்னென்னு பார்த்து சொல்லிடுறேன். அதே இது நீ அப்படி சாப்பிட்லன்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கவும் அவங்க வந்துட்டு, அதாவது சோஃபி வந்துட்டு என்ன சொல்லுவான்னா, எனக்கு அப்போ நான் சாப்பிட்லன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எனக்கு
நான் கேட்குறது எல்லாமே வாங்கி கொடுக்கணும். அந்த டைமிங்கில் எனக்கு மூட் ஸ்விங் ஆகும்னு எனக்கும் தெரியும். ஆனால் நான் கேட்குறது எல்லாமே வாங்கி கொடுக்கணும். அதில் ஐஸ்கிரீம் எனக்கு மோஸ்ட்லி நிறையா வாங்கி கொடுக்கணும் அப்படின்றா. அவங்க வந்து பார்த்துட்டு இங்கே பாரு ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது, உனக்கு மட்டும் இல்லை வயிற்றில் இருக்க பிள்ளைக்கு வந்துட்டு சளி பிடிக்கும் அப்படிவாங்க. இப்போ வந்துட்டு இந்த கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும்போது ஜிமின் வந்துட்டு ஹலோ 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 நிப்பாட்டுங்க, இன்னும் எங்களுக்கு கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே புள்ள வரைக்கும் போயாச்சு, புள்ளையிலேருந்து அது சாப்பிட்ற வரைக்கும் போயாச்சு, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, என்ன இப்போவே விடுங்க புள்ள கொடுத்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு என்னாலும் சொல்லுங்கள் அப்படின்றாரு. அப்படியே மண்டையிலே நான் எல்லோரும் வந்து கொட்டுறாங்க, என்னடா பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே திட்டுறாங்க. அவர் வந்துட்டு நியாயமாக தானே பேசுவேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே தலையை தேய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே வந்துட்டு எல்லாம் சிரிச்சிட்ருக்காங்க. அப்படியே தான் நல்லா டைம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா அங்கிட்டு இருட்டுக்குள்ளே ஏதோ வந்துட்டு மரம் கிளையெல்லாம் அசைகிற மாதிரி இருக்குது. ஏதோ மரம் அந்த கிளை உடஞ்சி கிடந்தா அது வந்து கால் வச்சு அப்படி பதக் அப்படின்னு ஒரு மாதிரி சவுண்டு வரும். அந்த மாதிரி உடையிற சவுண்டு அந்த மாதிரிலாம் கேட்குது. எல்லாருக்கும் கொஞ்சம் ஜர்க் ஆகுது. என்னது யாராக இருக்கும், இல்லை ஏதாவது மிருகம் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது கொஞ்சம் காட்டு மாதிரி தான் இருக்குமா. ஸோ அதனால் ஏதாவது மிருகம் வந்துச்சா என்ன ஏதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி இப்படி இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஜேகே இருக்கார்ல, அவர் வந்துட்டு லைட்டு அவர் ஃபோனில் வந்து லைட் அடித்து அப்படியே பார்க்காரு. அப்படியே எல்லாருமே வந்துட்டு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு இப்போ அவர் கூட தான் அப்படியே கொஞ்சம் பேர், அதாவது பாய்ஸ் மட்டும் எந்திரிச்சு இப்போ அவங்க கூட போயிட்டுருக்காங்க. அதாவது ஜேகே கூட போயிட்டுருக்காங்க. அப்படி உள்ள போய் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் மிச்சவங்களாம் வந்து கேர்ள்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, வேணாண்டாங்களாம் போகாதீங்க, ஏதாவது இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லை நாங்கள் போய் பார்க்குறோம் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்படியே உள்ளே போயிட்டே இருக்காங்க. சவுண்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவுண்டு அப்படி போயிட்டுருக்கு. யாரோ நடந்து போகிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஃபுட் ஸ்டெப் மாதிரி கேட்டுட்ருக்குது. அவங்க வந்துட்டு அப்படியே அதை வந்துட்டு தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. அப்படியே போயிட்டு அப்படியே இருக்காங்க. பார்த்தா இப்போ ஒரு வெட்ட வெளி மாதிரி வந்துச்சு. அது சுற்றி காடு கணக்காக தான் தெரியுது. ஆனால் நடுவில் கேப்பாக இருக்குது. அப்படியே வந்துட்டு எதுவுமே இல்லாமல் இருக்குது. நடு வனத்தில் நிலா அப்படி பளிச்சுன்னு ஒரு மாதிரி தெரியுது. அந்த சென்டரில் அப்படியே வந்துட்டு அவங்க அப்படியே கிளையெல்லாம் ஓட்டிட்டு இப்படி வந்து பார்க்காங்க. அந்த நடு வெட்ட வெளியில் அப்படியே வந்துட்டு நம்ம லியா தான் ஒரு மாதிரி அப்படியே வந்துட்டு அந்த நிலாவை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறா. டேங்க்கு இங்கே தூக்கி வாரி போடுது, இவன் என்ன பண்ணுறா இங்கே தனியாக, அதுவும் இப்படி வந்திருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றுமே இல்லை. கிட்ட போக போகிறாரு. ஆனால் ஜிமின் டக்குன்னு கையை பிடிச்சிட்டாரு. இல்லை வேண்டாம் நீங்கள் இல்லை, எனக்கு சரியாக படலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்லவும், டேங் வந்துட்டு என்னடா அவள் தனியாக நின்றுட்டுருக்காடா, ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்ட போகிறாரு. இல்லை வேண்டாம், நில்லு டேங் நில்லு, சொல்கிற கேள்வி நில்லு, அது நம்ம லியா மாதிரி எனக்கு தெரியலை. என்னடா சொல்கிற, கொஞ்சம் இரு, என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லவும், அந்த மூணை வந்துட்டு அதாவது நிலா வந்துட்டு அப்படியே ஒரு சின்ன கருமேகம் மாதிரி அப்படி வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி மறைச்சி அப்படியே கிராஸ் ஆகுது பாருங்கள். அப்படியே ஒரு மாதிரி மறைச்சி கிராஸ் ஆகும்போது இங்கே அப்படியே லியா அப்படியே கடந்து கத்துறா பாருங்க. ஒரு கத்து, பயங்கர கத்து, அப்படியே ஒரு கத்து, அப்படியே கத்திட்டு அப்படியே அந்த இடத்துல நீல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி அப்படியே உட்காந்து அழுன்னு அழுகுறா. அப்படி அழுகுறா, அப்படி பயங்கரமாக அழுகுறா. அழுது அப்படி கண்ணீர்லாம் அப்படி ரொம்ப ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அந்தளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கத்தி அழுத. மற்ற எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த சவுண்டு அப்படி கேட்டிருக்கும். அவங்களும் அப்படி அந்த இதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வந்திருப்பாங்க. வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் கிட்ட போகலை. ஏன்னா ஜிமின் வந்து போக வேணாம் அப்படின்ட்டு எல்லார்ட்டையுமே சொல்லியிருப்பார். ஸோ யாருமே கிட்ட போகல. அந்த மூளை இப்போ அந்த கருமேகம் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து மறைச்சி இப்போ அதை விட்டு நவுண்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நவுண்டு போக லியாவோட அழுகையும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. இப்போ அப்படியே டோட்டலாக அது விலகி போயிடுச்சு அந்த மேகம். இப்போ வந்துட்டு அவள் அழுகை அப்படி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு அப்படியே எந்திக்கிறா, நார்மலாக அப்படி எந்திக்கிறா, கண்ணெல்லாம் அப்படி துடைக்கிறா. அப்படியே அந்த மூணை தான் மறுபடியும் பார்க்குறா. ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்போ அப்படி திரும்புகிறா. எல்லோரும் அப்படி பின்னாடி நிற்கிறாங்க. அவளுக்கு பார்க்கும்போது அப்படி என்ன சொல்ல என்ன பேச அப்படின்னே தெரியல, ஒரு மாதிரி இருக்கா. அவங்க வந்துட்டு, லியா என்ன ஆச்சு உனக்கு, எதுக்கு இப்படி கத்திகிட்ருக்க, என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எமி தான் இப்போ கிட்ட வாரா. ஜேகே வந்து சொல்லுவார், இல்லை எமி கிட்ட போகாத அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவள் கேட்காம அப்படியே கிட்ட வந்துட்டா. என்னாச்சு இல்லையா, உனக்கு என்ன ஆச்சு, பாரு என் கிட்ட வராத எமி, தயவு செஞ்சு என்கிட்ட வராத, நான் ஏதாவது பண்ணிடுவேன், ப்ளீஸ் என்கிட்ட வராத, நான் நானா இல்லை, என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கா. ஆனால் எமே அப்படி கையை நீட்டிட்டு, ஒன்றும் இல்லை இல்லையா, நீ நல்லா இருக்க, என் கையை பொடி, இங்கே வா அப்படின்னு சொல்லி கிட்ட தான் அப்படியே கூப்பிட்றா. ஆனால் அப்படியே திரும்பிட்டு இல்லையா அப்படியே வந்துட்டு, என் கிட்ட வராத, உன்னை வராதன்னு சொன்னேன்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு அப்படியே அவங்க நில்டோன் பண்ணி அப்படியே அழுகிறா ஒரு மாதிரி. அப்படியே என்ன நினச்சான்னு தெரில, அப்படியே மயங்கி அப்படியே அங்கிட்டே விழுந்துட்டா. இப்போ வந்துட்டு எல்லோரும் கிட்ட வந்துட்டாங்க இல்லையா, என்னாச்சு மயங்கிட்டா, தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு சொல்லவும் ஜேகே வந்து அப்படியே வந்துட்டு இல்லையா தூக்கிக்கிறாரு. இப்போ அப்படியே தான் ஓடுறாங்க, அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டு அவளை ஒரு பாயை வச்சு அப்படி படுக்க வைக்காங்க. ஹாலில் தான் அப்படி வந்து படுக்க வச்சுட்டு அவளுக்கு தண்ணியை தான் எடுத்துகிட்டு வந்து அப்படி தெளிக்கிறாங்க. இப்போ தான் லியா அப்படியே கணத்தை வந்து பார்க்குறா எல்லாரையும். அப்படி பார்த்து எந்திச்சு உட்கார்றா. இப்போ வந்துட்டு அப்படியே தான் அவளுக்கு தண்ணிலாம் கொடுக்காங்க குடி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படி குடிக்கிறா. குடிச்சிட்டு அப்படி எல்லாரையும் ஒரு மாதிரி பார்க்குறா. எனக்கு என்னாச்சு, நான் ஏதோ வினோதமாக பண்ணல, நான் நானாக இல்லை தானே, ஏதோ பண்ணேன் தானே, சொல்லுங்க, எனக்கு என்ன ஆகுது, எனக்கு என்னென்னமோ ஆகுது, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை, இவ்வளோ நேரம் எங்கே இருந்தேன்னு கூட எனக்கு தெரியாது, அவங்க யாரையாவது கஷ்டப்படுத்தி தானே மன்னிச்சிருக்கேன், சாரி ஒன்று நான் ஆஃப்டர்நூன் போல் திட்டேன், சாரி என்னை மன்னிச்சிரு, நானாக பேசலை டைம், எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல, சாரிடா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப அழுகுறா. அழுதுகிட்டே அப்படியே டேங்கை தான் அப்படியே வந்துட்டு கையை பிடிச்சி அப்படியே அழுதுட்டுருப்பா. டேங் வந்து அப்படியே அவளை வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. சரி ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை, நான் அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல, எனக்கு தெரியும் நீயா அதை பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு. சரி ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை, சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முதல்ல அப்படியே டேப் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஓகே டாமிஸ், நான் இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணுறேன். இன்னும் எத்தனை பாட்டு வரும்னு தெரில, நான் கரெக்டாக பார்த்து உங்களுக்கு ஒரு சின்ன மினி எஃப்எஃப் மாதிரி இதை கொடுக்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் பார்த்து எவ்வளோ பாட்டு வரும்னு பார்த்து போட்டு விட்றேன். ஓகே, இதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன். இல்லை நான் அப்படியே டிஸ்கன்டினியூ பண்ணி விட்ருவேன், அப்புறம் யாருக்கும் பார்க்க முடியாது சொல்லிவிட்டேன். ஒழுங்காக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை பாய்.